ஓகே பிள்ளைகள் அனைவருக்கும் மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாம்? நல்லா இருக்கோம் சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அனைவருக்கும் இந்திய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகேவா? ரைட். இன்றைய தினத்துல ஓகேம்மா, இன்றைய தினத்திலமா புதிதாக இணைந்து கொண்ட யாரும் இருக்கீங்களாமா? நியூ ஜாயின் யாரும் இருக்கீங்களாமா? இல்லைன்னா ஓகேம்மா, ரைட். நம்ம பாடத்துக்குள்ள வரலாம். கடந்த வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து நம்ம ஒரு பயிற்சி, அதாவது ஒரு மாதிரியான வினாத்தாள் ஒன்றை நம்ம செய்திருந்தோம். அதில் வந்து பகுதி 1க்குரிய 20 வினாக்களை நம்ம ஏற்கனவே செய்திருந்தோம். பகுதி 2 வந்து நாம் செய்யவில்லை. ரைட். அப்போ பகுதி 2க்கான விடயங்களை வந்து நம்ம இன்னைக்கு இன்றைய தினம் வந்து செய்வோம். சரியா? அப்போ நீங்கள் வினாக்கள் எழுதாமல் விடைகளை மாத்திரம் சுருக்கமாக நீங்கள் நோட் பண்ணுங்க. நம்ம என்ன செய்வோம், எழுதி முடிச்ச பிறகு நம்ம வந்து அதை மீண்டும் கலந்துரையாடல் மூலமாக நம்ம பார்த்து கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? அப்போ இந்த பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே 20 வரையான பகுதி 1க்கான வினாக்கள் நம்ம செய்து முடித்து விட்டோம். பகுதி 2ல் அந்த அடியில் இருக்குது, அதாவது பகுதி 2க்குரிய அந்த பகுதியை வந்து அன்னைக்கு கொஞ்சம் செஞ்ச மாதிரி இருக்குது. இதையும் காட்சிப்படுத்தி கொண்டு நம்ம அடுத்த பகுதிக்குள்ள செல்லலாம். வந்து இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகேவா? அதை சரியா? அன்னைக்கு வராதாக்கள் இந்த பகுதியை கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்து அடுத்த பகுதியை காட்சிப்படுத்துகின்றேன். இதுல குடும்பத்தின் இரு பிரதான வகைகளும் எவை, கரு குடும்பம் என்றால் என்ன, விரிவான குடும்பத்தின் சிறப்பம்சம் 2 தருக. அப்ப இந்த விடயத்தை நம்ம கடந்த வகுப்புல கலந்துரையாடி இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை வராத மாணவர்களுக்காக காட்சிப்படுத்தப்படுது. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம இப்ப அடுத்த பகுதிக்குள் செல்லலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகேமா, ரைட். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதானே? கேக்குது சார். ஓகேமா, ரைட். ஓகே, பாப்பா வந்து இந்த இருக்கு பகுதி 2னுடைய தொடர்ச்சி. அப்ப இந்த பகுதியை தான் நீங்க வந்து செய்யணும். இப்ப 8:03 8:20 போல நம்ம மீண்டும் சந்திக்கலாம். வினாக்களை நீங்க எழுத தேவையில்லை. வினாக்களை வாசித்து விட்டு சுருக்கமான விடைகளை நீங்க எழுதி கொள்ளுங்க. உங்களுக்கு படித்ததை மீட்டிப்பாவது போன்று இருக்கும். அதன் பிறகு நம்ம என்ன செய்வோம், மீண்டும் ஒரு முறை கலந்துரையாடலின் ஊடாக வந்து நம்ம விடைகளை சரிபார்த்து கொள்ளலாம். ஓகே பிள்ளைகள், உங்களுக்கு ஸ்கிரீன் விளங்குது தானே? விளங்குது சார். ஓகேமா, ரைட். அப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம 8:20க்கு நம்ம சந்திப்போம். ஓகே.
தாத்தா ஒரு உதவி செய்ய எழுதணும். அப்படி மிச்சம் இல்ல, வெள்ளப்பெருக்கு பத்தி ஒரு கட்டுரை ஒன்று எழுதித்தாரா. அப்ப நீ எப்படி எழுதியன்னு சொல்லித்தாரா. நஸ்மா மைக் ஒன்ல இருக்கு, டிஸ்டர்பா இருக்கு. Good evening, sir. Hello, sir. குட் ஈவினிங் தம்பி. பகுதி 2க்கான வினாத்தாள் ஒன்று வழங்கப்பட்டிருக்கு. அந்த வினாத்தாளை நீங்கள் விடைகளை எழுதுங்க. சரி, sir. ஓகேம்மா, ஓகே. Excuse me, sir. Sir, விட நாங்க எழுதணுமா சார்? சார் தம்பி, எழுத தேவையில்ல தம்பி. வினாக்கள் எழுத தேவையில்ல, விடைகளை மட்டும் எழுதுங்க. சார், எனக்கு சிவிக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் கொஞ்சம் அனுப்பிடுமா? இப்போதைக்கு அம்மா நீங்கள் இந்த பகுதி 2க்கான கொஞ்சம் விடைகளை மட்டும் எழுதுங்க. நமக்கு அதை தாரேன், உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே சார். ஓகேம்மா.
சார் இந்த பேப்பரை செய்யணுமா? ஆமா சார், செய்ய சொன்னாது. அம்மு இங்க வா. ஓ அதை வை, அதை வை. ஒன்றும் எடுக்காத, அது ஒன்றும் எடுக்காதீங்க, சும்மா எண்டு எண்டு. ம். அம்மு, அம்மா இங்க வாவே. ஆவே பொடி போடு. அம்மா யாரோ வர்றாங்க. சேம் பேப்பர். பிள்ளைங்களோட மைக் கொஞ்சம் மீட் பண்ணி கொடுங்க.
செய்துட்டேன் சார். டன் சார். ஓகே பிள்ளைகள், டைம் வேணுமா உங்களுக்கு? கொஞ்சம் time தான் Okay, இன்னொரு 2 மினிட் தரேன். இன்னும் ஒரு 2 மினிட் தரேம்மா, கொஞ்சம் குயிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே பிள்ளைகள், நம்ம பாப்போமா அப்ப? ஓகே சார்.
ஓகே ரைட் நான் பாப்போம் பிள்ளைகள். கொஞ்சம் டைம் தாங்கலாம் கடைசி கேள்விக்கு விட ஓகேம்மா ரைட் செய்யுங்க. ஓகே பிள்ளைகள் பாப்போமா, டைம் போதுமா? ஏன்னா இன்னும் ஓகே நம்ம 8:30 பாப்போம். ஓகே சார். சார் சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்கப்பா. சார் மனவெளிச்சி என்றா என்னது சார்? நீங்க தற்போது அதுக்கான விடையை எழுதுங்க. கலந்துரையாடும் போது சொல்றேன் நான். ஓகேவா? ஓகே சார். ஓகே டைம் போதுமா? என்ன மாதிரி? போதும் சார். சார் கொஞ்சம் போதுமேனா? அப்புறம் கலந்துரையாடுவோமா? ஓகே சார். ஓகே சார். சார் ஒன்னா அதுக்கு விட சொல்லலாம். சார் எல்லாருக்கிட்டையும் கேட்பீங்களா சார்?
பாப்போம், விடை தெரிஞ்சாக்கள் கலந்து கூறலாம், அப்படி இல்லைன்னா கலந்துரையாடுவோம். சார் ஒன்னாவது விட சொல்ல வேணும் சார். ஓகே தம்பி, பாப்போமாப்ப. பார்ப்போம் சார். ஓகே ரைட். நம்ம கடந்த வகுப்புல ஒரு சில விடயங்களை பார்த்துருந்தோம், அதையும் கொஞ்சம் கலந்துரையாடி நம்ம இந்த பாடத்துக்களை போகலாம். அந்த கேள்வி கொஞ்சம் காட்சிப்படுத்தின பிள்ளைகள் அதை பார்த்துட்டு நம்ம அதோட சேர்த்து இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட், பார்ப்போம். இதுல இருந்தா இருக்கு. இந்த வினாக்களை கடந்த வாரம் செஞ்சிருந்தோம், இதையும் பார்த்துட்டு நம்ம பாடத்துக்குள்ள வரலாம். பாருங்க, குடும்பத்தினுடைய இரு பிரதான வகைகளும் எவை கூற முடியுமா? எஸ் சார். சொல்லுங்கம்மா, எஸ் சார். கூறுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்கம்மா. கூட்டு குடும்பம், கரு குடும்பம். ரைட், ஓகே. கரு குடும்பம், கூட்டு குடும்பம். ஓகே ரைட், ஓகே. அடுத்து பார்ப்போம் வந்து கரு குடும்பம் என்றால் என்ன? அம்மா அப்பா பிள்ளைகள் மட்டும் அம்மா அப்பா பிள்ளைகள் அவங்க மட்டும் இருக்கிறவங்க வீடு சார். தாய் தந்தையோட பிள்ளைகளை மட்டும் கொண்ட குடும்பம் நம்ம கரு குடும்பம்னு பார்ப்போம். அதே போல தாய் தந்தை, தந்தையினுடைய நம்மளோட தாத்தா பாட்டி மற்றும் சித்தப்பா சித்தி எல்லாருமே சேர்ந்து வாழக்கூடிய அந்த இடத்த நம்ம சொல்லுவோம் வந்து கூட்டு குடும்பம் என்று சொல்லுவோம். ரைட், அடுத்து பார்ப்போம். விரிவான குடும்பத்தின் சிறப்பம்சங்கள் 2 தருக. குடும்ப உறுப்பினர்களின் தொகை அதிகமாக இருப்பதனால் குடும்பத்தின் பலமும் சக்தியும் அதிகமாக காணப்படும். குடும்பத்தின் அன்றாட தேவைகள் மற்றும் பொருளாதார இருக்கும். மகிழ்ச்சியாக வாழலாம். ஓகே, அதுல வந்து பாருங்க ஒற்றுமை இருக்கும். அதே போல பாருங்க பாதுகாப்பு, அன்பு, வேலை பகிர்வு போன்ற விடயங்களை நம்ம வந்து அங்கே பார்க்கலாம். ஏன்னா குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கனால வந்து அங்கே ஒற்றுமை இருக்கும். அதே போல பாதுகாப்பு, அன்பு, வேலை பகிர்வு போன்ற விடயங்களை நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ இந்த விடயங்களை நம்ம வந்து கடந்த வகுப்பில் நம்ம வந்து கலந்துரையாடி இருந்தோம். ரைட், இதோடு சேர்த்து நம்ம இன்றைய பகுதிகளை வருவோம். இப்போ இன்றைய விடையளித்த அந்த பகுதியை நம்ம பார்ப்போம். ரைட், முதலாவது பாருங்க. ஓகே, சொல்லுங்கம்மா. குடும்பமோடின் காணப்படும் சிறப்பம்சங்கள் 3 தருக. சார் குடும்பம் என்னம்மா சொல்லுங்க.
குடும்ப தொடர்புகள் மூலம் உறவுகள் கட்டி எழுப்பப்படும். குடும்ப உறுப்பினர்கள் அநேகமாக ஒரே பிரதேசத்தில் வாழ்வர். பகிர்ந்தளிக்கும் பண்பு குடும்பத்தில் காணப்படும். ஓகே ரைட். வேற இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கு. குடும்ப உறுப்பினர்களின் தொகை அதிகரிக்கும். ம் குடும்ப ஓகே நீங்க உறுப்பினர்களுடன் அன்பாக இருந்து உணவு உட்கொள்ளல். ஓகே ரைட். குடும்பத்தில் அன்பு, பாசம், கருணை, விட்டு கொடுக்கும் பண்பு போன்ற நற்குணங்கள் காணப்படும். இலகுவாக தினமும் இருக்கும். சமய வழிபாடுகளில் ஈடுபடல். ஓகே ரைட். ஓகே நீங்க கூறிய விடயங்களுக்கு நன்றி. அதோட சேர்த்து பார்த்துக்கொள்ளுங்க. குடும்ப தொடர்புகள் மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னா உறவுகள் வந்து கட்டியெழுப்பப்படும். அதாவது குடும்பம் ஒன்றில் காணப்படக்கூடிய அந்த சிறப்பம்சங்கள். குடும்ப தொடர்புகள் மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னா உறவுகள் என்ன செய்யாது கட்டியெழுப்பப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா தனி குடும்பமானது குறைந்தளவான குடும்ப உறுப்பினர்களையும் அதே போல கூட்டு குடும்பமானது அதிகளவான உறுப்பினர்களையும் கொண்டிருக்கும். தனி குடும்பமானது குறைந்தளவான குடும்ப உறுப்பினர்களையும் கூட்டு குடும்பமானது அதிகளவான உறுப்பினர்களையும் கொண்டிருக்கும். சரியா? அதே போல பல குடும்ப உறுப்பினர்கள் அநேகமாக ஒரே பிரதேசத்தில் வாழ்வார்கள். குடும்ப அங்கத்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே பிரதேசத்தில் இருப்பாங்க. அடுத்து வந்து குடும்ப அங்கத்தவர்கள் தங்களிடையே மிக நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருக்கூடியதாக இருப்பாங்க. அடுத்து பகிர்ந்தளிக்கும் பண்பு குடும்பத்துல காணப்படும். அதே போல குடும்ப அங்கத்தவர்களின் ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வு மிக்கவர்களாக இருப்பார்கள். அதோட குடும்ப உறுப்பினர்கள் தமது அங்கத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்குரிய விடயங்களை முதன்மையான இடத்தில் வழங்குவார்கள். அதே போல அன்பு, கருணை, பாசம் போன்ற நற்குணங்களின் அடிப்படையில் குடும்ப உறுப்பினர்கள் இணைந்து காணப்படுவர். இவற்றை பேணிக்கொள்வது பேணிக்கொள்ள முற்படுவது. இப்ப இந்த விடயங்கள் தான் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து குடும்பம் ஒன்றில் காணப்படக்கூடிய சிறப்பம்சம் நான் பார்க்கலாம். பிறகு உங்களோட விடைகளை கூறிய பிறகு உங்களோட மைக்கை கொஞ்சம் நீங்க மியூட் பண்ணி கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? அப்ப நீங்கள் கூறிய விடயங்களோட இந்த விடயங்களை நீங்க சேர்த்து கொள்ளலாம். குடும்பம் ஒன்றில் காணப்படக்கூடிய பொதுவான சிறப்பம்சமான விடயங்கள். ரைட். ஓகே. அடுத்து பாருங்க, இரண்டாவது பெரிய வினாவில் முதலாவது வினா, ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாகும் வழிமுறைகள் 3. அதாவது ஓய்வு நேரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பயனுள்ளதாக ஆக்கக்கூடிய வழிமுறைகள் கேட்டிருக்கேன். வாசித்தல், வீட்டு தோட்டம் செய்தல், அழகியல் செயற்பாடுகளில் ஈடுபடல், வீட்டு தோட்டம் செய்தல், விளையாட்டுகளில் ஈடுபடுதல். ஓகே ரைட். அதான் ஓகே ரைட். இதோட சேர்த்து வச்சுக்கொள்ளலாம். புத்தகம் வாசித்தல், வெரி குட். அதே போல வந்து வீட்டு தோட்டங்களை நீங்க செய்யலாம். அத வீட்டு தோட்டங்கள மரக்கறிகளை நீங்க பயிரிடலாம், பூக்கன்றுகளை நீங்க வளர்க்கலாம். அதே போல கலை நிகழ்ச்சிகள், உதாரணமா இசை சார்ந்த விடயங்கள்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க பழகலாம், பாடல் சார்ந்த விடயங்கள்ல நடனம், ஓவியம் போன்ற விடயங்களை நீங்க வந்து ஈடுபடலாம். இந்த விடயங்கள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாக ஆக்கும் வழிமுறைகளை பார்க்கலாம். சரியா பிள்ளைகள்? அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து விளையாட்டில் ஈடுபடுவதால் ஒருவரிடத்தில் விருத்தி அடையும் பண்புகள். ஓகே பிள்ளை, நன்றி. எல்லாருமே மொத்தமா கூட்டமா சொல்லியிருந்தீங்க. தனித்தனியா நீங்க சொன்னா இலகுவா இருக்கும். பாப்போம் வந்து அந்த விளையாட்டில் ஈடுபடுவதால் ஒரு இடத்தில் விருத்தி அடையும் பண்புகள் 3 பாருங்க. வெற்றி தோல்விகளை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுதல். ஒரு விளையாட்டு போட்டியில நீங்க பங்கு பெற்றதா இருந்தா பாத்தீங்கன்னு சொன்னா வந்து வெற்றி தோல்வியை முதலாவது நீங்க வந்து என்ன செய்யணும், அதாவது மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். அடுத்து பாருங்க, சட்டத்திற்கு மதிப்பளித்தல். இது மிக முக்கியமான விடயம். வந்து அந்த விளையாட்டுக்குரிய கட்டளைகளை பின்பற்றி நடக்க சட்டத்துக்கு மதிப்பளிக்கணும். அடுத்து பாருங்க, கட்டளைகளை பின்பற்றுறது மிக முக்கியமானது. ஏன்னா மத்தியஸ்தருடைய அறிவுறுத்தல்கள், கட்டளைகளை நீங்க பின்பற்றுறது மிக மிக முக்கியமானது. அடுத்து பாருங்க, குழு உணர்வுடன் செயற்படுதல். குழு உணர்வோடு நீங்க செயற்பட வேண்டும். அடுத்து பாருங்க, முயற்சி, உற்சாகம், அதே போல பின்வாங்காதிருத்தல் போன்ற செயற்பாடுகளை நீங்க ஈடுபடலாம். அடுத்து பாருங்க,
ரசனை மற்றும் மகிழ்ச்சி. இதெல்லாம் மிக முக்கியமான விடயங்கள் பாத்தீங்கன்னா. அப்ப வெற்றி தோல்வி, அதாவது ஒரு விளையாட்டு போட்டியில ஈடுபடும் பொழுது நம்மளிடம் விருத்தி அடைய வேண்டிய பண்புகள் தான் இதெல்லாம். சரியா பிள்ளைகள்? ஓகே, ரைட். அடுத்து பாப்போம் வந்து பாருங்க, அழகியல் செயற்பாடுகளில் ஈடுபடுவதால் கிடைக்கும் பயன்கள் 3 தருக. அதாவது அழகியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டதுனால ரைட் சொல்லுங்க பிள்ளைகள். மனவெழுச்சிகளை கட்டுப்படுத்தல், இரசனையை வளர்த்தல், மனவெழுச்சிகளை கட்டுப்படுத்தல். ரைட் பாருங்க, ஆக்கத்திறன் ஏற்படுதல். சரியா? அடுத்து ரசனை வளர்த்தல். அடுத்து பாருங்க, மனவெழுச்சிகளை கட்டுப்படுத்தல், சிறந்த மனப்பாங்குடன் கருத்துக்களை வெளிப்படுத்தும் திறனை விருத்தி செய்தல். சரியா? இந்த விடயங்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு அழகியல் செயற்பாடுகள்ல நீங்க ஈடுபடுறதுனால உங்களிடம் கிடைக்கக்கூடிய அந்த பயன்களை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அழகியல் செயற்பாடுகளில் ஈடுபடுவதால உங்களிடம் கிடைக்கக்கூடிய அந்த பயன்களை நம்ம வந்து குறித்த விடயங்களை பார்க்கலாம். சார் நீங்க சொன்னது ரிட்டன் பண்ண முடியுமா சார்? ஓகேமா, ரைட். என்ன கேள்வி? அழகியல் செயற்பாடுகளில் ஈடுபடுவதால் கிடைக்கும் பயன்கள் 3 தருக. அதாவது அழகியல் செயற்பாடுகள் சொன்னா வந்து என்ன சொல்லுவோம்? சித்திரம் வரைகிறது, அதே போல கவிதை பாடுறது, கவிதை எழுதுறது விடயங்கள், பாட்டு பாடுதல், பாட்டு இயற்றுதல், நாடக பிரதிகளை மேற்கொள்ளுதல், இசைக்கருவிகளை மீட்டுறது, நடனம், சுற்றாடலை அழகுபடுத்தல், இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து நம்ம என்ன செய்வோம்? அழகியல் செயற்பாடுகள்னு சொல்லுவோம். அப்ப இந்த அழகியல் செயற்பாடுகளில் ஈடுபடுறதுனால நமக்கு என்ன செய்யும்? மன மகிழ்ச்சிகள் உண்டாகும், மன மகிழ்ச்சி உண்டாகும். ரைட். அப்ப அழகியல் செயற்பாடுகள் ஈடுபடுவதால நமக்கு என்னென்ன விடயங்கள் கிடைக்குது அதுதான் நம்ம பார்ப்போம். முதலாவது பாருங்க, ஆக்கத்திறன் ஏற்படும். ஒரு விளையாட்டிலே ஒரு கலை நிகழ்ச்சியில ஈடுபடும் பொழுது ஒரு ஆக்கத்திறன் ஏற்படும். ரெண்டாவது பாருங்க வந்து ரசனை வளர்த்தல், அது மிக முக்கியமானது, ரசனை வளர்த்தல். அடுத்து பாருங்க, மனவெழுச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய, மனவெழுச்சின்னு சொன்னா வந்து நம்ம பார்ப்போம். அதாவது ஒருவரிடம் ஏற்படக்கூடிய அந்த மனவெழுச்சிகள், இப்ப நம்ம கோபம், அழுகை, சிரிப்பு, கவலை, இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து மனவெழுச்சின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப அந்த மனவெழுச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை நமக்கு உருவாகும். சரியா? அடுத்து பாருங்க, சிறந்த மனப்பாங்குடன் கருத்துக்களை வெளிப்படுத்தும் திறனை விருத்தி செய்தல். இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அழகியல் செயற்பாடுகளை ஈடுபடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய விடயமா நம்ம பார்க்கலாம். சரியா விடயம்? ஓகே, ரைட். அடுத்து பார்ப்போம், மனவெழுச்சி 3 தருக. சொல்லுங்க பாப்போம். மனவெழுச்சி 3 பயம். ரைட். அத பார்க்கலாம் வந்து மகிழ்ச்சி, கோபம், பயம். சரியா? இதான் கருணை, அன்பு, இதெல்லாம் மனவெழுச்சியா சொல்லலாம். ரைட். ஒருத்தர் கேட்டிருந்தாரு மனவெழுச்சி என்றால் என்னன்னு கேட்டிருந்தார். நீங்க பார்க்கலாம், பாத்தீங்க சொன்னா வந்து இந்த வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள்ல பல்வேறுபட்ட நம்ம அனுபவங்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். இப்ப விளையாட்டு போட்டின்னு சொன்னா வந்து ஆனா வெற்றியை எதிர்கொள்ள நேரிடும், தோல்வியை எதிர்கொள்ள நேரிடும். சரியா? அவ்வாறு எதிர்கொள்ளும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நேரம் வந்து நம்மளோட சிந்தனை, உணர்வுகள்ல சில மாற்றங்களை ஏற்படுத்தும். சரியா? இவ்வாறு உள்ளத்தில் தோன்றுகின்ற என்ன உணர்வுகள் தான் என்ன செய்யும்? பொதுவா மனவெழுச்சி என்றே சொல்லலாம். இப்ப விளையாட்டில் நம்ம வெற்றி பெற்றோம்னு சொன்னா என்ன செய்வோம்? நம்ம மகிழ்ச்சி அடைவோம், உள்ளம் சந்தோஷப்படும். அப்ப என்ன செய்வோம்? துள்ளி குதித்து மகிழ்ச்சி அடைவோம். அப்ப அது ஒரு மனவெழுச்சி. அதே போல அந்த விளையாட்டுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம வந்து என்ன செய்யறோம்? தோல்வி அடைகின்றோம். அப்ப நமக்கு என்ன செய்யும்? மனதுக்கு ஒரு கவலை ஏற்படும், அப்புறம் சோகமா இருப்போம், சில நேரம் அழுகலாம். ஏன்னா அப்ப இது எனது அந்த கவலைக்குரிய மனவெழுச்சியா பார்க்கிறோம். அப்ப உள்ளத்தில் ஏற்படுகின்ற அந்த உணர்வுகள், அந்த உள்ளத்தில் ஏற்படுகின்ற அந்த உணர்வுகளில் தோன்றுகின்ற அந்த வெளிப்பாடத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? மனவெழுச்சி என்று சொல்வோம். ஒரு மாணவர் கேட்டிருந்தாரு, சார் மனவெழுச்சி என்றால் என்னன்னு சொல்லி. ஓகேவா? அப்ப அந்த மனவெழுச்சிகள் தான் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த உள்ளத்தில் தோன்றுகின்ற உணர்வால் வெளிப்படுத்தக்கூடிய அந்த விடயங்கள் தான் நீங்க பார்க்கலாம். வந்து எனது மகிழ்ச்சி, கவலை, கருணை, அன்பு, அச்சம், கோபம், இதெல்லாம் வந்து உள்ளத்தின் அடிப்படையில் தோன்றுகின்ற, நம்மிடம் தோன்றக்கூடிய அந்த மனவெழுச்சிகள் ஆகும். ஓகே பிள்ளைகள்? அடுத்து பார்ப்போம், மனவெழுச்சிகள் ஏற்படும் பொழுது வெளிப்படுத்தும் உணர்வுகள் 3 தருக. இப்ப அன்பா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், இப்படிலாம் வரும் பொழுது நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள் யாருக்கு எழுத முடியும்? சந்தோஷம். ஓகே, சந்தோஷம் சரி, ஒரு வெளிச்சி. அப்ப அதனால என்ன ஏற்படும்?
சார் நீங்க மூணாவதுல ரெண்டாவது இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க விட ஓ மூன்றாவதுல மனவெழுச்சி என்றால் என்னன்னு பார்த்துட்டோம். சரியா? அடுத்து மனவெழுச்சிகள் ஏற்படும் பொழுது வெளிப்படுத்தும் உணர்வுகள் மூன்று தருக. அதான் கேட்கிறேன். இப்ப மகிழ்ச்சி ஏற்படும் பொழுது என்ன உணர்வு ஏற்படும்? நடத்தல், கவிதை, பாட்டு பாடல். ரைட், பாப்பேன் அப்படின்னு. இப்போ சிரிப்பு வருது. சிரித்தல், சரி. ஆடுதல், துள்ளி பாய்தல். ஓகே, அதெல்லாம் எது எதுக்குன்னு பார்ப்போம். இப்ப நம்ம சிரிக்கிறோம். மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது என்ன செய்வோம்? நம்ம சிரிப்போம். அப்ப துள்ளி பாடுதல், ஆடுதல் அதெல்லாம் வரும். அதே போல துக்கமா இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்வோம்? பெருமூச்சு விடுதல், அழுதல், முகம் சோர்வடைதல். அழுவோம். சோகமா இருப்போம், மனசோர்வுல இருப்போம். ஓகே, ரைட். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா வந்து கோபம் வரும்போது எப்படி இருப்போம்? கைகள் நடுங்குறே, முகம் ம். சிவந்து போறே. ஓகே. கத்துவோம், சில நேரம் சத்தமிடுவோம். விளங்குதா? ரைட். அப்ப இதைத்தான் சொல்றாங்க வந்து மனவெழுச்சியின் மூலம் ஏற்படுத்தப்படும் உணர்வுகள்னு சொல்றோம். இப்ப மகிழ்ச்சியா இருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி சிரிப்போம், ஆடுவோம், பாடுவோம், துள்ளி குதிப்போம். விளங்குதா? அந்த மகிழ்ச்சியின் ஊடாக வெளிப்படுத்தக்கூடிய உணர்வு. துக்கமா இருக்கும் பொழுது சில நேரம் அழுவோம், மனம் சோர்வா இருக்கு, கவலையா இருப்போம், தனிமையில் இருக்க விரும்புவோம். விளங்குதா? இப்ப இந்த உணர்வுகள் வந்து அந்த துக்கத்தின் ஊடாக வெளிப்படுத்தப்படுகின்ற உணர்வுகள். கோபம் வருது, சத்தம் போடுவோம், கத்துவோம், கைகள் நடுங்கும், முகம் சிவக்கும், கண்கள் சிவக்கும், சில நேரம் கண்ணீர் வரும். விளங்குதா பிள்ளைகள்? இது கோபத்தின் ஊடாக வெளிப்படுத்தக்கூடிய அந்த மன உணர்வுகள். Right. அடுத்து பாருங்க, இந்த மனவெழுச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு பின்பற்ற வேண்டிய செயற்பாடுகள் மூன்று தருக. மனவெழுச்சியினை கட்டுப்படுத்தக்கூடிய அதாவது மனவெழுச்சியினை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு பின்பற்ற வேண்டிய செயற்பாடுகள் மூன்று தருக. நடத்தல், கவிதை, பாட்டு பாடல், சமய செயற்பாடுகளில் ஈடுபடுதல். பாப்போம் வந்து சமய சொற்பொழிவுகளில் ஈடுபடலாம். அதே போல பாருங்க நடக்கலாம். அடுத்து பாருங்க கவிதை, பாட்டு பாடலாம். சரியா? அடுத்து பாருங்க சித்திரம் வரைதல் போன்ற அழகியல் செயற்பாடுகளை ஈடுபடலாம். அடுத்து சிறந்த நூல்களை வாசிக்கலாம், சுற்றாடலின் அழகை ரசிக்கலாம், வானொலி கேட்கலாம், பயனுள்ள தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கலாம், பத்திரிகை வாசிக்கலாம், விளையாட்டில் ஈடுபடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து மனவெழுச்சியினை என்ன செய்யலாம்? கட்டுப்படுத்தி கொள்ள பின்பற்ற வேண்டிய நடவடிக்கை. இப்போ மனவெழுச்சி வந்து சந்தோஷம் வரும், கோபம் வரும். எதுவாக இருந்தாலும் எல்லாற்றையும் ஒரு சமமா பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் பார்த்துக்கிட்டு வாரோம். அடுத்து பார்ப்போம் கடைசியான விழா வந்து வருமானத்தை பெருக்குவதற்கு மேற்கொள்ளும் தொழில்கள் மூன்று தருக. பிள்ளைகள் கொஞ்சம் மைக்க மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேவையான சந்தர்ப்பத்தில் மாத்திரம் நீங்க பேசலாம். ரைட். பாருங்க பிள்ளைகள், வருமானத்தை பெருக்குவதற்கு மேற்கொள்ளக்கூடிய தொழில்கள் மூன்று தருக. உங்களுடைய வருவாய் அதிகரித்துக் கொள்றதுக்கு நீங்க மேற்கொள்ளக்கூடிய தொழில்கள் கேட்கிறாங்க. என்னென்ன தொழில்கள்? இப்ப நீங்க வருமானத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய தொழில்கள். சார் ஆசிரியர் சேவை. ஓகே. மருத்துவர். ஓ மருத்துவம், ரைட். ஆனா வர்த்தகம் செய்யலாம், ஆசிரியர் பணி செய்யலாம், விவசாயம் செய்யலாம், ஏதாவது ஒரு சேவை, ஒரு தொழில் செய்யலாம். அதுதான் சொல்ல வராங்க. ஓகே பிள்ளைகள், ரைட். கைத்தொழில் செய்யலாம், ரைட். ஓகே பிள்ளைகள், அப்ப இது வரைக்கும் பார்த்தது ஓகே. இன்னும் ஒரு சில பகுதிகள் இருக்கு, நம்ம அதை பார்ப்போம். நேரம் ரொம்ப குறைவா இருக்க காரணத்தினால வந்து கொஞ்சம் குயிக் பண்ணுங்க பிள்ளைகள். இன்னும் ஒரு 2 கேள்வி மாதிரி இருக்கு. 2 கேள்வி இருக்கின்றது. 8:49. ரைட், ஓகே. 8:55 ஒரு 6 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள குயிக்கா வினாவை எழுத வேணாம், குறித்த விடையை மாத்திரம் எழுதுங்க. 8:54 ஒரு 5 நிமிடம் தரேன். 8:54க்கு நம்ம கலந்துரையாடுவோம்.
சார் 4வது கேள்வி கொஞ்சம் போடணுமா? 4வது என்ன பிள்ளைகள்? சார் 4வது கொஞ்சம் கேள்வியை போடணுமா? எந்த 4வது கேள்வி? இதுல கேள்வியை கொஞ்சம் போடணுமா? 1வது கேள்விட இப்ப கொஞ்சம் இந்த வினாவை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க பிள்ளைகள். இறுதியா நான் உங்களுக்கு மீண்டும் காட்சிப்படுத்துறேன். ஓகேவா? ஓகே சார். ஓகே ஓகே, நான் காட்சிப்படுத்துறேன் மீதியை. Excuse me, sir. சார், எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் இப்படிதான் வருது. முடிச்சு எழுதிட்டேன் சார். ரீடன் சார். சார், டன் சார். ஓகே பிள்ளைகள், முடிஞ்சா எழுதி முடிஞ்சா பிள்ளைகள்? முடிஞ்சிட்டு சார். ஓகே, நான் பாப்போம். வந்து குடும்பத்தினால் உமக்கு கிடைக்கும் உரிமைகள் 3 தருக. அதாவது குடும்பத்தினால் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உரிமைகள் 3 கேட்க. சொல்லுங்க பிள்ளைகள். பாதுகாப்பு மற்றும்
பாதுகாப்பு பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம், எல்லாருமே சொன்னா வந்து விளங்காது. ஆரோக்கியம் பராமரிப்பு மற்றும் அன்பு ஓகே பிள்ளைகள், பாப்போம் நம்ம. அரவணைப்பு. Right. முதலாம் பாருங்க, அன்பு மற்றும் அரவணைப்பு. இது மிக முக்கியமானது. ஒவ்வொருத்தருக்கும் வந்து குடும்பத்தின் ஊடாக கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விடயம் சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அன்பு, அரவணைப்பு. அது எல்லாருக்குமே கிடைக்க வேண்டும். அடுத்து பாருங்க, அடிப்படை தேவை இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து குடும்பத்தின் ஊடாக கிடைக்கக்கூடிய அடிப்படை தேவைகள், உணவு, உடை, இருப்பிடம், உங்களோட அடிப்படை தேவை கேட்கணும். அடுத்து பாருங்க, கல்வி மற்றும் வழிகாட்டுறது. ஏன்னா அவங்களுக்கு கற்கக்கூடிய சூழல் உருவாக்கி தர வேண்டும். அதே போல பாதுகாப்பு. இந்த விடயங்கள் நீங்க எழுதிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு சரி. ரைட். அடுத்து பாருங்க, நட்பிரஜை ஒரு இடத்தில் காணப்பட வேண்டிய குணவியல்புகள் 3 தருக. ஒரு நல்ல பிரஜையிடம் காணப்பட வேண்டிய குணவியல்புகள் 3 தருக. பெரியோரை மதித்தல், அன்புடன் இருத்தல், சமயபற்றுடன் இருத்தல், சமூக சேவையில் ஈடுபடுவார். ஓகே. அன்பு காட்டல், சமயபற்றுடன் இருத்தல், நேர்மை, பொறுமை. ஓகே நன்றி. ரைட். எல்லாருமே சரியான விடயங்களை சொல்றீங்க. ஓகே, அதில் பாப்போம் வந்து ஒரு சில விடயங்களை. முதல்ல பாருங்க, சட்டத்தை மதித்தல். அது மிக முக்கியமானது. நீங்க கூறிய விடயங்களோட மேலதிகமாக எழுதி கொள்ளலாம். சட்டத்தை மதித்தல், நாட்டினுடைய காணப்படக்கூடிய சகல சட்டங்களையும் மதியக்கூடிய தன்மை இருக்கணும். ரெண்டாவது பாருங்க வந்து பொறுப்புணர்வு. ஏன்னா சமூகத்தில் உள்ள கடமைகளை வந்து ஏற்று செய்யக்கூடிய அந்த பொறுப்புணர்வு இருக்கணும். அடுத்து பாருங்க, பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்பு. ஏன்னா சக மனிதர்களையும் அவங்களுடைய அவங்களுக்கு உள்ள விடயங்களை வந்து நம்மளோட விடயங்களாக பார்த்து அவங்களுக்கு மதிப்பளித்து உதவி செய்ய வேண்டியது நம்மளோட கடமையா சொல்லப்படுது. அதோட நீங்கள் கூறிய விடயங்களையும் நீங்கள் எழுதி கொள்ளலாம். அதே போல ரைட். அப்ப இந்த விடயங்கள் தான் வந்து நம்ம பார்த்தோம். வந்து கடந்த வாரம் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து நம்ம 1 to 20 வரைக்குமான பகுதி 1க்கான வினாவுக்கு வந்து நம்ம விடையளித்திருந்தோம். அதே போல இன்றைய தினம் வந்து பகுதி 2க்கான அந்த குறித்த வினாக்களை வந்து விடையளிக்கப்பட்டு கலந்துரையாடி இருக்கின்றோம். அப்ப இன்றைய தினத்துல வந்து இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்குமே நன்றி. ஒருவர் கேட்டிருந்தார் 4வது கேள்வியை காட்சிப்படுத்தி சொல்லி. அப்ப இதோட இன்றைய வகுப்பு வந்து நிறைவடைகின்றது. மீண்டும் நம்ம அடுத்த வகுப்புல சந்திப்போம். அந்த கேள்வியை கேட்டவர்களுக்காக அந்த பகுதி வந்து காட்சிப்படுத்தப்படுகின்றது. ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ, குட் நைட். Thank you, sir. Bye, sir. God bless you, sir. Bye, sir. Good night, sir. God bless you. ஓகே பிள்ளைகள், பாய், குட் Good நைட். night, sir. பிள்ளைகள் அந்த இந்த பகுதியை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த 4வது வினா உங்களுக்காக காட்சிப்படுத்த மீண்டும் ஒரு முறை காட்சிப்படுத்தப்படுகின்றது. நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ, பாய். ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ.